time to tips. நம்ம இன்றைக்கான வீடியோவில் ஒரு லேமினேஷன் மிஷினை வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அந்த அன்பாக்சிங் பண்ணக்கூடிய லேமினேஷன் மிஷினோட மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா JD9 சீரீஸில் நம்ம வாங்கியிருக்கோம். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 3699, அதாவது 3699 தான் இதோட ப்ரைஸ். இப்போது இதோட அன்பாக்சிங் பற்றி ஃபுல்லாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போது பாக்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண உடனே நமக்கு ஒரு வீல் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த வீல் எதுக்குன்னு சொல்லிட்டு வீடியோவில் நடுவில் சொல்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது மிஷினை அப்படியே வெளியே எடுத்துடலாம். இதுதான் ஃபுல் மிஷின். இப்போ இந்த கவர் தெர்மாக்கோல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணி வச்சு கவர்ஸ்லாம் வந்து வெறும் மிஷின் மட்டும் வச்சுருக்கோம். இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் ரிவர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அது வந்து எப்பவுமே ஃபார்வர்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் கூல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. மேலே வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹாட், கீழே வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கோல்டுன்னு சொல்லிட்டு வரும். 2 பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலேட்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த ரெகுலேட்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 80லேருந்து நமக்கு வந்து ஹீட்டோட லெவல்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற ஷீட்டை பொறுத்து நீங்கள் வந்து ஹீட்டை வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். சாதாரணமாக நீங்கள் ஐடி கார்டெலாம் லேமினேட் பண்ணுறீங்கன்னா 100 to 120 வச்சுக்கலாம். இப்போது இந்த வீல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த வீலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த ஹோல்குள்ளே அந்த வீலை வச்சிங்கன்னா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லேமினேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சடனாக வந்து கரெக்ட் பவர் கட் ஆகிடும். அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த வீலை வந்து ரொட்டேட் பண்ணி நீங்கள் வந்து உங்களை லேமினேஷன் ஷீட்டை வெளியில் எடுத்துக்கலாம். அதுக்காக தான் அந்த வீல் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பவர் கேபிள் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பவரை வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பவர் கனெக்ட் பண்ணியாச்சு. பவர் கனெக்ட் பண்ண உடனே இந்த ஹாட்ன்ற பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மேல் பக்கமாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹாட். அதை ப்ரெஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு ரெட் கலரில் வந்து லைட் எரியும். நம்மளோட லேமினேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலரில் லைட் எரியும் போது தான் வந்து நம்ம வந்து லேமினேட்டரை யூஸ் பண்ணணும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். உங்களோட லெவலை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹீட்டிங் லெவலில் வந்து ஜஸ்ட் நீங்கள் 100லேருந்து 130 வரைக்கும் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வைக்காதீங்க. வச்சிங்கன்னா ரொம்பவே ஹீட் ஆகிடும். தடியான பேப்பர் எல்லாம் ரொம்ப வித்து அதிகமாக இருக்கிற பேப்பரை நீங்கள் வந்து லேமினேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா 130க்கு மேலே நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டர் வந்து ஃபார்வர்டில் போதா ரிவர்ஸில் போதான்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த வீல் சுத்தத்தை வச்சு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த ஃபார்வர்ட் பட்டனை மட்டும் கண்டிப்பாக ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ரிவர்ஸ் வச்சுட்டாதீங்க. ரிவர்ஸ் வச்சாக்கா உங்களுக்கு லேமினேட் ஆகாது. இந்த பக்கமாக வந்து வெளியில் பேப்பர் தள்ளி விட்டுரும். இப்போ வந்து லேமினேஷன் ஷீட் வந்து பார்ப்போம். லேமினேஷன் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா A4 தனியாக இருக்குது, ஐடி கார்டுக்கு தனியாக இருக்குது. இப்போ நான் வச்சுருக்க பேப்பர் பார்த்தீங்கன்னா ஐடி கார்டுக்கான பேப்பர். ஜஸ்ட் இந்த பேப்பர் ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்க. இந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா 3 சைடு வந்து கவர் ஆகாமல் ஒரு சைடு மட்டும் கவர் ஆகிருக்கும். அந்த ஒரு சைடு கவர் ஆகிற பக்கம் ஃபோட்டோ வர மாதிரி வச்சுக்கோங்க. அந்த ஒரு சைடு கவர் ஆகிருக்கு இல்லைங்களா, அந்த சைடு தான் நீங்கள் வந்து லேமினேட்டர் மிஷினுக்குள்ள வைக்கணும். நீங்கள் இந்த பக்கம் மாற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளோட பேப்பர் வந்து கொலேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த பக்கம் வந்து அந்த மூடி இருக்கோ அந்த பேஜை வந்து லேமினேட்டருக்குள்ள வைங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லேமினேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. க்ரீன் லைட் எரியுது. இப்போ வந்து நீங்கள் லேமினேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி அந்த மோல்டிங் இருக்க பக்கம் வைங்க பேப்பரை. ஜஸ்ட் ஒரு 15 to 20 செகண்ட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு லேமினேஷன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். இதுக்கான அவுட்புட் பார்த்தீங்கன்னா பின்பக்கமாக நமக்கு கிடைக்கும். அவ்வளோதாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம லேமினேட் பண்ணி முடிச்சிட்டோம். அவ்வளோதாங்க, சிம்பிள் ப்ராசஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ.